ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் வசிக்கும் பழங்குடியினர் உண்ணும் சிவப்பு எறும்பு சட்னி தற்போது நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கொரோனா வைரஸை குணப்படுத்தும் ஆற்றல் சிவப்பு எறும்பு சட்னிக்கு உள்ளதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து ஆராய்ச்சி செய்து 3 மாதங்களில் அறிக்கை அளிக்க அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் ஆயுஷ் அமைச்சகத்திற்கு ஒரிசா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடாரியுடன் வேகநடை போட்டு இவர்கள் செல்வது கரும்பு வேட்டைக்கு அல்ல, எறும்பு வேட்டைக்கு. நம்புங்கள், எறும்பு வேட்டைக்குத்தான். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் மண்டலத்தில் வசித்து வரும் பழங்குடியினரான இவர்களது உணவில் அங்கம் வகிக்கும் ருசியான சட்னிக்கு சாஃப்டா என்று அழைக்கப்படும் சிவப்பு எறும்புதான் மூலப்பொருள். பல்வேறு மரங்களில் காணப்படும் இந்த எறும்புகள் குறிப்பாக மாமரத்தில் விரும்பி வசிக்குமாம். பலவேளை பட்டினி கிடந்தாவது சிவப்பு எறும்புகளை தேடிப்பிடித்து இவர்கள் சட்னி செய்து உணவாக்கிக் கொள்கின்றனர். இந்த சிவப்பு எறும்பு சட்னி வைரஸ் தொற்று, விஷக்காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு அருமருந்து என்கிறார்கள் பழங்குடியின மக்கள். இது ஜெனரலி சால் செடி இருக்குது, அந்த செடியில் இல்லை மாங்காய் மரத்தில் ரவுண்டாக கூண்டு கட்டி ஒரு எறும்பு ஃபுல்லாக கூண்டு கட்டி அங்கே இதில் இருக்கும். அதை செடியில் மேலே ஏறி எடுத்து அதுக்கு வீட்டில் கொண்டு சட்னி பண்ணி பூண்டு, இஞ்சி, மிர்ச்சி, டமாட்டர் இதெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் காய்ச்சல் இருந்துச்சுன்னா உடம்புல இந்த எறும்பு போட்டுனா எறும்பு கடிச்சா பூரா உடம்புல காய்ச்சல் கூட நல்லா ஆகிடுது. மலேரியா காய்ச்சல், சாதா காய்ச்சல், எல்லாம் காய்ச்சல் நல்லா ஆகுது. ஆதிவாசிங்க செடியில் ஏறி சட்னி தான் எடுத்து பண்ணி டெய்லி சாப்பிட்றாங்க. சாதத்தில் பெஞ்சி சாப்பிட்றாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கஞ்சி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்றாங்க. பச்சை மிளகாய், உப்பு, பூண்டு, இஞ்சி, தக்காளி இவற்றுடன் சாஃப்டா எறும்புகளை சேர்த்து மையாக அரைத்தெடுத்தால் சுவையான எறும்பு சட்னி தயார். இதனை சுவைப்பதற்காகவே பல்வேறு பகுதிகளில் இருந்து பஸ்தர் மண்டலத்திற்கு மக்கள் படையெடுக்கின்றனர். அங்குள்ள சந்தைகளிலும் கால்நடைகளைப் போல சாஃப்டா எறும்புகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. ஒரு எறும்பு பொட்டலத்தின் விலை 10 ரூபாய்தான். சட்னியாக மட்டுமல்லாமல் எறும்புகளை உடலில் கடிக்க வைத்தும் இங்கு வைத்தியம் பார்க்கப்படுகிறது. சாஃப்டா எறும்புகள் கடித்தால் பல்வேறு நோய்கள் தீரும் என்பதும் பழங்குடியினரின் நம்பிக்கை. இது குறிப்பிட்ட எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது மேக்ஸிமம் பஸ்தர் ஏரியா, பஸ்தரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் கிடைக்கும். இது மேக்ஸிமம் மாங்காய் மரத்தில், சால் மரம், அந்த மாதிரி மரத்தில் தான் இந்த எறும்பு வரும். இது சாப்பிட்றதுக்கு மருத்துவ குணத்தில் பார்த்தாக்கா ரொம்ப மலேரியா காய்ச்சலுக்கும், டைஃபாய்டுக்கு, பித்தம் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டில் நம்ம என்ன சொல்கிறது, புளி சட்னி, கார சட்னி மாதிரி இருக்கும் இது. அப்புறம் இது நம்ம எடுத்துன்னு போய் 3 நாள் இதோடைய வேலிடிட்டி வித்தவுட் எனி ஃப்ரிட்ஜ். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சாக்க வாரம் 10 நாள் வரைக்கும் தாங்கும். எறும்பு சட்னியில் புரதம், கால்சியம், ஜிங்க் போன்றவை உள்ளதால் உடலில் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குமாம். பஸ்தர் பழங்குடி மக்களின் இந்த எறும்பு சட்னிக்கு கொரோனா தொற்றை குணப்படுத்தும் ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுவதை அடுத்து சட்னியை ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவிடக் கோரி ஒரிசா உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த நீதிபதிகள் சாஃப்டா எறும்பு சட்னியை ஆய்வு செய்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை அளிக்க CSIR எனப்படும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் ஆயுஷ் அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர்.